எத்தனை நாளைக்கு நீங்கள் மெட்ராஸ்லேயே மேட்ச் பார்ப்பீங்க? எத்தனை நாளைக்கு சன்ரைசர்ஸ் இந்தியா ஃபுல்லாக மேட்ச் பார்ப்பீங்க? எனக்கு லண்டனில் டீம் வாங்கி கொடுங்கன்னு இது இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு கவுண்டி கிரிக்கெட் போர்டிலேருந்து 49%, யாக்ஷேர்லேருந்து இன்னொரு 51%, 100% ஷேர் இப்போ வாங்கிட்டாங்க. உச்சகட்டத்தில் 10 வருஷமாக இருப்பது அம்பானி இல்லை, அதானி இல்லை. கலாநிதி மாறனும், காவேரி கலாநிதி மாறனும் வருஷத்துக்கு 80 கோடி. இப்போ 150லேருந்து 200 கோடிக்கு ஏலம் எடுப்பாங்க பிளேயர்ஸை. இந்த பிளேயருக்கு 15 கோடி, இந்த பிளேயருக்கு 10 கோடி, 5 கோடிலாம். ஸோ இது முழுக்க முழுக்க பண்ணுறது காவ்யா மாறனும் அந்த டீமுடைய கோச்சும் கேப்டனும் பண்ணுவாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை SFIOலாம் விசாரிக்கணும்னு போட்டிருந்தார். SFIOனா சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆர்கனைசேஷன். அதை மேலாக எடுத்து பார்த்தாலே பல்வேறு ஊழல்கள் இருந்துச்சு. அதாவது ஒரிஜினலாக டிவி ஆரம்பித்தப்போ 50% இது மாறன் குடும்பத்துக்கும் 50% கருணாநிதி குடும்பத்துக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க பிரிஞ்சு போய் திருப்பி சேர்ந்தாங்க பாருங்கள். கலாநிதி போயிட்டு வந்த உடனே ஒரு 10% மதிப்பு போட்டு 100 கோடி என்னமோ திருப்பி கொடுத்தாங்க. அப்போ 40% கருணாநிதி குடும்பத்தையே ஏமாற்றிருக்காங்க. 21 வயசு பையனால் 2.5 கோடி கார் தாத்தாக்கு கொடுக்க முடியும். ரஜினி அங்கிளையும் கமல் அங்கிளையும் வச்சு 1000 கோடிக்கு படமும் எடுக்க முடியுமா? இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான சேனல்கள் நஷ்டத்தில் இயங்குகிறது. ஆனால் லாபம், கொள்ளை லாபத்தில் இயங்குவது மாத்திரம்தான். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சன் டிவி நெட்வொர்க்குடைய எவ்வளவு ஆதிக்கம் இருக்கோ அதை தாண்டி வெளிநாட்டிலையும் அவங்களுடைய ஆதிக்கம்ன்றது அதிகமாக இருக்குது அப்படின்ற பேச்சுக்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இதை தாண்டி அங்கே ஒரு பிளேயரே விலைக்கு வாங்கினதான்ற அந்த செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு. இதற்கு பின்னாடி என்ன காரணம், இன்னும் என்ன நல்லா இருக்குது சார் இதுக்கு பின்னாடி? இப்போ நீங்கள் வீட்டில் இப்போ நம்ம சேனலில் யூடியூப்னு பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க. எத்தனை சேனல் நமக்கு தெரியும்? லட்சக்கணக்கில் சேனல் இருக்குது. அவங்களுக்கு ஒரு 25,000, 50,000, 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் கேபிள் டிவின்னே சொல்ல மாட்டாங்க, சன் டிவின்னு தான் சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் சன் டிவி கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, அவர்கள் மத்தியில் கூட்டணி ஆட்சி மூலமாக இருந்து கொண்டு சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாத்தையும் சட்டவிரோதமாக பர்மிஷனை கொடுத்துப்பாங்க. இவங்க இம்போர்ட் பண்ணோன்னா அதை பேன் லிஸ்ட்டில் வச்சுருவாங்க. இப்படியெல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கி இந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் போய் கூகுளில் தேடினீங்கன்னால் இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான சேனல்கள் நஷ்டத்தில் இயங்குகிறது. ஆனால் லாபம், கொள்ளை லாபத்தில் இயங்குவது சன் குரூப் மாத்திரம்தான். இப்போது நம்ம இது யூடியூப் நிறுவனங்கள் இன்னைக்கு தேதியில் பெரும்பாலான சேட்டலைட் நஷ்டத்தில் போகுதுன்னு, அதுவும் நியூஸ் சேனல்லாம் ரொம்ப நஷ்டத்தில் போகுது. ஆனால் கடந்த 10 வருடமாக இந்தியாவில் அதிகமாக சம்பளம் தன்னுடைய கம்பெனிலேருந்து எடுக்கிற இல்லை வாங்குற, என்ன வார்த்தையோட போட்டுங்க, அவங்க தான் முதலாளி, அவங்களே எடுத்துக்கிறதுனா உச்சகட்டத்தில் 10 வருஷமாக இருப்பது அம்பானி இல்லை, அதானி இல்லை. கலாநிதி மாறனும், காவேரி கலாநிதி மாறனும் வருஷத்துக்கு 80 கோடி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2010-12 வாக்குலேருந்தே 40 கோடின்னு இருந்து இப்போ 80 கோடின்னு 160 கோடி அவங்க 2 பேரும் சம்பளமாக சன் குரூப்லேருந்து எடுக்கிறாங்க. இதை தாண்டி சமீபத்தில் நம்ம அவருடைய தம்பி நமக்கு 2Gல இந்த வழக்கு வெளியில் வர்றதுக்கு காரணமாக, அதாவது தன்னை மினிஸ்டர்லேருந்து தூக்கி அடிச்சிட்டாங்க அப்படின்ன உடனே ஆராசா ஊழல் பண்ணார்னு முதல்ல வெளியிட்டதே தயாநிதி மாறன் தான். அவர் தனக்கு பங்குகளை சரியா பிரிக்கலன்னு சொன்னப்ப கடந்த 5-6 வருஷத்துல தனக்கு டிவிடெண்ட் என கலாநிதி மாறன் எடுத்துக்கொண்டது 10,000 கோடின்னார். சரியா? அப்போ எவ்வளோ சம்பளம்னு போட்டுக்கோங்க. நீங்களும் மாதம் 30,000 ரூபா வந்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோன்னு யோசிக்கிறோம். அவங்க 150 கோடி சம்பளமாக எடுக்கிறாங்க. அது தவிர டிவிடெண்ட்டாக 1000 கோடி வருஷத்துக்கு எடுக்கிறாங்க. சார், உங்களுக்கு தெரியாது, காவேரி கலாநிதி மாறனுக்கு நான் அப்போ தான் கேட்டது, காவேரி கலாநிதி மாறனுக்கும் இவங்களுக்கும் சம்பளம் அதிகமாக இருக்குது. அவங்களெல்லாம் விட அதிகமாக வேலை செய்வது அவங்க மகள் காவ்யா மாறன். அவங்க இந்தியா ஃபுல்லாக எந்த மொழியில் சீரியல் போயிட்டு இருந்தாலும் அது வாரம் டிஆர்பி எது மாறுது. திடீர்னு ஒரு சீரியல் பாப்புலராக போச்சுன்னா
அதை போய் முழுக்க பேக்கோட பார்த்துட்டு இவங்க சீரியல் ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி கதையை மாற்றுன்னு பண்ணுவாங்க. ஒரு ½ சீரியல் தயாரிக்கிறதுக்கு 10 லட்ச ரூபா வேணும். ஆனால் அதில் மொத்தமே ஸ்பாட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 செகண்ட் ஸ்பாட்டு உங்களுக்கு 10 ஸ்பாட் தான் வைக்க முடியும் ஆரம்பத்தில் நடுவில்னு. அதுக்கு மற்ற சேனலில் 30,000 ரூபா ரேட்டுன்னு சொன்னால் சன் டிவியில் 1 லட்ச ரூபா. அப்படி போட்டால் கூட 10 லட்ச ரூபா எடுக்க முடியுமான்னா கஷ்டம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே எடுக்கிற தமிழில் எடுக்கிறதையே தெலுங்கில் டப் பண்ணுவாங்க, கன்னடத்தில், மலையாளத்தில், ஒரிசா, இன்னும் நம்மள தான் இந்த ஹிந்தி படிக்கக்கூடாதும்பாங்க, அவங்க எல்லா மொழியிலையும் நடத்துவாங்க. ஸோ இப்படி இந்தியாவிலேயே லாபத்தில் இயங்குது. இதுக்கெல்லாம் முழுமுதல் காரணம் ஊழல். அதாவது சன் டிவி ஆரம்பிக்கிறதுக்கு டெபாசிட் கட்டுறது எப்படி கட்டினாங்க தெரியுமா? இது திமுக ட்ரஸ்ட்ல இருந்த பணத்தை கொண்டு போய் இந்தியன் பேங்க்ல அந்த டெபாசிட்டை இதுக்கு இதுவாக கொடுத்தாங்க, இதுவா ஆதாரமாக கொடுத்தாங்க. அப்படி ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஸோ சரியா, சிஎஸ்கே டீம் யாருக்கு சொந்தம்னு சொன்னீங்கன்னா திமுகவுக்கு மிக நெருக்கமான இந்தியா சிமெண்ட்ஸ் ஓனர், அவங்களுக்கு சொந்தமான டீம். எத்தனை நாளைக்கு சார் இந்தியா நமக்கு தெரிஞ்ச சிஎஸ்கே இருக்குது, நமக்கு ஒரு டீம் இல்லையே அப்படின்னு நம்ம அது காவ்யா மாறனுக்கு வருத்தம். சரின்னு காவ்யா மாறனுக்காக டீம் வாங்கி கொடுத்தாங்க. அது எதுன்னு சொன்னா ஹைதராபாத் டீம். இப்போ முதல்ல ஒரிஜினலா 8 டீம் தான் இதுல இருந்துச்சு. கிரிக்கெட் IPL ஆரம்பிச்சப்ப அதுல 8ல் 1 ஹைதராபாத் டீம் டெக்கன் சார்ஜர்ஸ்னு பேர். அப்போ ஆச்சா, டெக்கன் சார்ஜர்ஸ்னு இருந்தது. நமக்கு சென்னையில பத்திரிகை வர்ற டெக்கன் பத்திரிகை இது. ஆனால் அவர்கள் நஷ்டத்துல போய் சரியான நேரத்துல அவங்களுக்கு இதுக்கு IPL-க்குள்ள பணம் கட்டலன்னு அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உடனே ஏலம் எடுத்து இன்னைக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னு இவங்க குழுமம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு வருஷம் ஒரு 400 கோடி ரூபாய்க்கு, இப்போ 150லேருந்து 200 கோடிக்கு ஏலம் எடுப்பாங்க பிளேயர்ஸை. இந்த பிளேயருக்கு 15 கோடி, இந்த பிளேயருக்கு 10 கோடி, 5 கோடின்லாம். ஸோ இது முழுக்க பண்ணுறது காவ்யா மாறனும் அந்த டீமுடைய கோச்சும் கேப்டனும் பண்ணுவாங்க. எத்தனை நாளைக்கு நான் இங்கேயே பண்றது, எனக்கு லண்டன்ல டீம் வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒன்று. லண்டன்ல நடக்கிற கவுண்டியில இருந்த நார்தர்ன் லீட்ஸுங்கிற ஒரு இதை வாங்கி இப்போ வாங்கியிருக்காங்க. 1050 கோடி ரூபாய்க்கு இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ எத்தனை நாளைக்கு நீங்கள் மெட்ராஸ்லேயே மேட்ச் பார்ப்பீங்க? எத்தனை நாளைக்கு சன்ரைசர்ஸ் இந்தியா ஃபுல்லாக மேட்ச் பார்ப்பீங்க? எனக்கு லண்டனில் டீம் வாங்கி கொடுங்கன்னு இது இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு, கவுண்டி கிரிக்கெட் போர்டுலேருந்து 49%, யாக்ஷேட்லேருந்து இன்னொரு 51%, 100% ஷேர் இப்போ வாங்கிட்டாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மாத்திரமே 10,000 கோடிக்கு மேலே போகும். இப்போ அவங்க 1000 கோடி. இப்போ இந்தியா சிமெண்ட்ஸுங்கிற கம்பெனி நான் குழந்தையா இருக்கிறப்பலேருந்து சங்கர் சிமெண்ட்ஸ்னு பேர், அவங்க வர்ற சிமெண்ட்டுக்கு பேர். அது எங்கன்னா சங்ககிரின்னு சொல்லிட்டு சேலத்து பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருந்த ஃபேக்ட்ரினால சங்கர் சிமெண்ட்ஸ்னு வச்சு வந்தவங்க. இப்போ இந்தியா சிமெண்ட்ஸ் தன்னுடைய கம்பெனி எல்லாம் வித்துட்டாங்க. அதை எல்லாமே ஆதித்ய பிர்லா குரூப் எடுத்து பழைய LNT சிமெண்ட்டுக்கு இப்போ அல்ட்ராடெக்னு பேர். இப்போ இந்தியா சிமெண்ட்ஸ் எல்லாம் அல்ட்ராடெக்கு போயிடுச்சு. ஆனால் சிஎஸ்கே மாத்திரம் வச்சுக்கிட்டாங்க. அதுவே அவ்வளவு லாபமும் பிளஸ் முழுக்க பெரிய நடிகர்கள், சினிமாக்காரர்கள் இவங்கெல்லாம் மேட்ச் பார்க்க வந்தால் இன்னும் அந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதே மாதிரி எத்தனை நாளைக்கு மெட்ராஸில் உட்காந்துட்டு இந்த டீம் பார்ப்பேன் அப்படின்னு லண்டன் டீமை வாங்கிட்டாங்க. இப்போ லண்டன் டீம் வாங்கினா போதுமா? இப்போ IPL-ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பிளேயர் இருப்பாங்க, இதுல இருந்து பிளேயர் வருவாங்க, ஆஸ்திரேலியா பிளேயர், ஸ்ரீலங்கா பிளேயர், இப்படி எல்லாம். ஆனால் பாகிஸ்தானும் சேர்க்கக்கூடாது, ஏன்னா நமக்கு எதிரிகள் அவங்க. பல பிளேயர்கள் இப்போ நமக்கே உதாரணமாக ரஜினிகாந்த் ஏதாவது கிண்டல் பண்ணோன்னா அவரு கன்னடக்காரரு, காவேரிக்கு எதுவும் பண்ணலாம் பேசுவாங்க. ஆனால் பாகிஸ்தான் பிளேயர்ஸை அவங்க நாட்டுக்கு சப்போர்ட்டாக இந்தியா வைத்து பேசுவாங்க. அதனால வச்சுக்கிறது இல்லை. ஏதாவது கலவரமும் வரலாம். இப்போ கிரவுண்டில் அவங்க நின்றுட்டு இருக்கப்போ பாட்டில் தூக்கி ஏசுறது இந்த மாதிரிலாம் வரலாம். ஆனால் லண்டன் டீமுக்கு இவங்க பாகிஸ்தானை சேர்ந்த அப்ரார் அஹ்மதை வாங்குறாங்க. உடனே நீங்கள் சொன்ன மாதிரி கவாஸ்கர், கபில் தேவ் போன்றவர்கள் வான் பண்ணாங்க. இந்த வார நியூஸ் எல்லாத்தையும் ஒரு நியூஸ், தமிழ் நியூஸ் மாதிரி பூமாலைங்கிற பேரில் ஆரம்பித்து 100 ரூபாய்க்கு கடையில் விற்கும் பூமாலைன்னு. அப்படி ஆரம்பித்தவங்க இன்னைக்கு தமிழகத்தின் அதானியாக வளர்ந்து நிற்கிறாங்க. இங்கிலாண்டில் டீம் வாங்கியிருக்காங்க. இது அவங்க இருக்கிற இடம் வீடு வந்து திரு கலாநிதி மாறன் இருக்கிற வீடு அடையார் போட் கிளப் ரோடுன்னு பேர். அங்கே கிரவுண்டு 15 கோடி போகும். அந்த வீட்டில் மத்திய அமைச்சராக திரு தயாநிதி மாறன் இருந்தப்ப, இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு CUG-ல போட்டு கொடுத்துருவாங்க, இல்லை மாதம் ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் அமைச்சர்கள்லாம் ஒரு பெரிய ஹை நெட்வொர்க் கனெக்ஷன் கொடுப்பாங்க. அவர் அதையே டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சாக மாற்றி ஒரு 2 வருஷமோ இல்லை 1 வருஷத்துக்குள்ள 700 கோடி ரூபாய்க்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டார். எவ்வளோ? 2005-ல் 700 கோடி ரூபாய்க்கு ஒரு ஹை நெட்வொர்க் பிராட்பேண்ட்
டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு போட்டு இன்னைக்கு நம்ம உட்காந்து யூடியூப்ல ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணாலும் அரை மணி நேரத்தில் டவுன்லோட் ஆகிடுது. போன மாதம் விஜய் அவர்கள் லீக் பண்ணி விட்ட ஜனநாயகனை பல பேரும் டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் அன்னைக்கெல்லாம் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும், டவுன்லோடே ஆகாது. ஒரு மாதத்துக்கு 1 ஜிபிக்கு 300 ரூபாலாம் இருந்தது. நான் சொல்கிறது 2010. இவங்க 2005 அமைச்சராக இருந்தப்ப 700 கோடி ரேட்டுக்கு பண்ணார்கள்னு திரு குருமூர்த்தி, துக்ளக் குருமூர்த்தி அவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணியில் எழுதினார். அதுக்கப்புறம் அது சிபிஐ வழக்காக வெறும் 40 கோடின்னு குறைச்சி அதில் ஆதாரங்கள் நிரூபிக்கப்படவில்லைன்னு தப்பிச்சு அது வழக்கில் இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது ரிலையன்ஸு, ஏர்டெல்லு, வோடஃபோன்னு வச்சுருக்கீங்க. இதே மாதிரி சென்னையில் இருந்தது ஏர்செல்னு. அந்த ஏர்செல் குழுமத்துக்கு லைசன்ஸை கொடுக்காம மிரட்டி மலேசியாக்காரனுக்கு விற்க வச்சு அந்த மலேசியாக்காரன் சன் டைரக்டுடைய டிஷ்ஷுக்காக்கு 600 கோடி ரூபாய். நான் சொல்லுறது 2004. அன்னைக்கு தேதியில் 10 ரூபாய் ஷேர் 10 ரூபா கூட போகாத 600 ரூபாய்க்கு விற்று 650 கோடி அன்னைக்கு போட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு லாபத்தில் போகுது. இன்னும் டாடா ஸ்கை நஷ்டத்தில் போகுது, டிஷ்நெட் நஷ்டத்தில் போகுது. ஸோ அடுத்தவர்கள் பணத்தில் ஊழல், லஞ்சம் இதில் வளர்ந்த ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் சன்ரைசர்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு உங்கள் தம்பியெல்லாம் இருக்காங்க, உங்களுக்கு ஹோண்டா ஆக்சஸ் வாங்கி தரதே கஷ்டம். அவர் இந்தியாவில் ஒரு டீம், லண்டனில் ஒரு டீம் வாங்கி கொடுத்துருக்கார். மேலும் மேலும் வளரட்டும். இதுக்கெல்லாம் கணக்கு ஒழுங்காக காட்டினால் தப்பிக்கலாம். ஆனால் தயாநிதி மாறன் ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிச்சிருந்தாரு. அப்போ கீழே இந்த கம்ப்ளைண்ட்டை SFIOலாம் விசாரிக்கணும்னு போட்டிருந்தார். SFIOன்னா சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆர்கனைசேஷன். அதை இமெயிலாக எடுத்து பார்த்தாலே பல்வேறு ஊழல்கள் இருந்துச்சு. அதாவது ஒரிஜினலாக சன் டிவி ஆரம்பிச்சப்ப 50% இது மாறன் குடும்பத்துக்கும் 50% கருணாநிதி குடும்பத்துக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க பிரிஞ்சு போய் திருப்பி சேர்ந்தாங்க பாருங்க. கலாநிதி போயிட்டு வந்த உடனே ஒரு 10% மதிப்பு போட்டு 100 கோடி என்னமோ திருப்பி கொடுத்தாங்க. அப்ப 40% கருணாநிதி குடும்பத்தையே ஏமாத்திருக்காங்க. ஸோ இது அத்தனையும் எடுத்து பார்த்து திருப்பி நோண்டினால் ஒரு மிகப்பெரிய கிரைம் ஸ்டோரி கிடைக்கலாம். பட் இப்போதைக்கு காவ்யா மாறனுக்கு ரொம்ப சின்ன அன்பளிப்பாக ஒரு 1000 கோடிக்கு ஒரு டீம் வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா இப்ப அண்ணன் மகளுக்கு காவ்யா மாறன் அவர்களுக்கு டீம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்ப உதயநிதி அவர்கள் அவர் பையனுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுப்பாரா சார்? இன்பநிதி அவர்களுக்கு அவரு தான் கம்பெனி ரெட் ஜெயிண்டே கொடுத்துட்டாரு. இப்போதைக்கு உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய 2021 அஃபிடவிட்ல ரெட் ஜெயிண்ட்ல போடப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்னு காட்டின பணத்தை இப்ப காட்டல. அதை எதிர்த்து வழக்கு வந்திருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு பேப்பர் படி என்ன வந்திருக்குன்னா, இதை நாங்கள் தேர்தல் முடிந்தவுடன் விசாரிப்போம் அப்படின்னு வருமான வரித்துறை சொல்லியிருக்கு. இன்னும் சொல்ல போனா, நீங்க இங்க கலாநிதி மாறன் அப்பாக்கு பொண்ணுக்கு கொடுத்தாரு. நீங்க அவருடைய அபிடவிட் எடுத்து பாத்தீங்கன்னா, ஏன்னா உதயநிதியே பேசினார், எங்க அப்பாவுக்கு வீடே இல்லை, எங்க அப்பாவுக்கு காரே இல்லை, அவர் கையில 10,000 ரூபா தான் வச்சிருக்காரு, கேஷ் இன் ஹேண்ட் 10,000, பேங்க்ல 40,000 ரூபா தான் வச்சிருக்காரு, நினைச்சா பெருமையா இருக்குன்னாரு. ஆனால் அப்படிப்பட்டவருக்கு 2007 உதயநிதி மாறன் வீடை வாங்கி கொடுத்திருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் சாரி. அதாவது இப்ப அவங்க இருக்கிறது சித்தரஞ்சன் சாலைன்னு சொல்லிட்டு, நம்ம தேனாம்பேட்டில இருந்து வலது பக்கம் போனீங்கன்னா, அங்க இருந்து வந்தீங்கன்னா இடது பக்கம் போனீங்கன்னா செனடாப் ரோட்ல ஒரு கட்டிங்ல வரும். அந்த வீட்டை ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனி பேர்ல, அதுக்கு அன்னைக்கு 2 டைரக்டர், ஒருவர் துர்கா ஸ்டாலின் மேடம் அவர்கள், இன்னொன்னு உதயநிதி ஸ்டாலின் அங்கிள். ஸோ இவங்க 2 பேர் பார்ட்னர் 14 கோடி ரூபாய் வீட்டை வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 10.25 கோடி கடன் 2006 கொடுத்தாராம். உங்ககிட்ட எவ்வளவு பேங்க்ல எவ்வளவுமா இருக்கும் என்ன கேட்டீங்கன்னா, ரொம்ப இருக்கிற 4 பேங்கையும் தொடச்சு கொடுத்தா 40,000 ரூபாய் கொடுக்கறது கஷ்டம். அதுக்கு மேல கிளியர் ஆகாது, இல்ல பவுன்ஸ் ஆகி நிற்கும். அவர் 10 கோடி 2006 கொடுத்தாராம், வட்டி இல்லாம இன்னைக்கு வரைக்கும் பாக்கி இருக்குன்னு 2021 அபிடவிட் பார்த்தேன். 26 நான் டவுன்லோட் பண்ணி இன்னும் செக் பண்ணல. ஸோ அடுத்தது இப்ப ஸ்டாலின் சார் இந்த கார்ல போறாரு. அந்த காரு இன்பன் உதயநிதி வாங்கி கொடுத்த காரு. ஸோ இங்கெல்லாம் 21 வயசு பையன் 2.5 கோடி கார். அந்த நீங்க இப்போ ஒரு வண்டி, உங்க வண்டி நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த நம்பரை போய் கூகுள்ல போய் அதோடைய இதை எடுத்தீங்கன்னா அதுல கடன் வாங்கியிருந்தா காட்டும். இன்பன் உதயநிதி கார்ல கடன் வாங்கினதாகவும் காட்டல. ஸோ அந்த குடும்பத்துல போனா பேர்லயே நிதி, தமிழ்ல பேர் வைக்க மாட்டாங்க, சமஸ்கிருதத்துல நிதின்னு பேர் வச்சால் 21 வயசு பையனால 2.5 கோடி கார் தாத்தாக்கு கொடுக்க முடியும். ரஜினி அங்கிளையும் கமல் அங்கிளையும் வச்சு 1000 கோடிக்கு படமும் எடுக்க முடியுமா? நீங்கள் உங்க அப்பாவுக்கு பிறந்தீங்க, அவங்க கருணாநிதி குடும்பத்துல பிறந்திருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்னதான் நடக்குது. கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார்.